ஹல்லேலூயா. இந்த வேளையில் கூடி உங்கள் வேத புஸ்தகத்தை தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை நாம் சேர்ந்து வாசிப்போமாக. Kindly turn your Bibles to the book of Titus, chapter 2, verse number 11 to 13. I would like to read this verse in two translations. ரெண்டு translationsல இந்த வசனங்களை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். I will read it to you in English. First I will read it from the NIV translation and then I will read it to you from the King James version. For the grace of God has appeared that offers salvation to all people. It teaches us to say no to ungodliness and worldly passions and to live self-controlled, upright, godly lives in this present age, while we wait for the blessed hope, the appearing of the glory of our great God and Savior, Jesus Christ. In the King James Version, for the grace of God that bringeth salvation hath appeared to all men, teaching us that, denying ungodliness and worldly lust, we should live soberly, righteously, and godly in this present world, looking for that blessed hope and the glorious appearing of the great God and our Savior, Jesus Christ. இந்த இடத்துல வேதம் தெளிவாக தேவனுடைய கிருபை மனிதன் மத்தியில் எதுக்காக பிரசன்னமாயிருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. When you read the book of Titus, chapter 2, verse 11 to 13, it explains us why the grace of God has appeared. There are three things clearly written in those verses. First of all, we must live ungodly life and worldly lust. Secondly, we must live soberly, righteously, and godly in this present world. Thirdly, we must look forward to the appearing of Jesus Christ. இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய கிருபை எதுக்காக மனிதர்களுக்கு முன்பாக வெளிப்பட்டிருக்குது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். முதலாவது, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையும் மாம்சமான காரியங்களையும் நாம் விட்டுவிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக, நாம் தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்கள் போல நீதிக்காகவும் தேவன் காட்லியான காரியங்களுக்காக நாம் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக, நாம் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும், ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் காத்திருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் பேச முடியும். ஆனால் இன்றைக்கு குறிப்பிட்டாக ஒரே ஒரு காரியத்தை தான் நாம் ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நாம் பார்க்க போகிறோம். And I have taken that particular word from the King James Version where it says live soberly. Live soberly. So I have entitled my message as, are you living soberly? Are you living soberly? இந்த வார்த்தை soberly என்ற வார்த்தை பால் ஆனவர் எழுதும் பொழுது what was there in his mind, அவருடைய மனதில் என்ன ஒரு காரியம் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். When Paul wrote we should live soberly, which means having a sound mind, clear headed, temperately, and not altered by outside influences. ஒரு சிம்பிளான வார்த்தையில் சொல்ல போனால் நம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னீங்கன்னா பகைத்தறிவுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, தெளிந்த புத்தியோடு கூட நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்ப்போம், நமக்கு பகைத்தறிவு இருக்கிறதா? நாம் வாழ்கிற காலங்கள் எப்படிப்பட்ட காலங்களாக இருக்கிறது? ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அந்த காரியத்தை குறித்து ஒரு பகைத்தறிவு நமக்கு இருக்கிறதா? சரியான ஒரு பகைத்தறிவு இருந்தால் மாத்திரம்தான் சரியான ஒரு தீர்மானங்களை எடுப்பதற்கு அது உதவியாக இருக்கும். ஸோ நம்ம யோசித்து பார்ப்போமாக, நம்முடைய குடும்பத்தில் நாம் எடுத்து பார்ப்போமாக, நமக்கு ஒரு சரியான ஒரு பகைத்தறிவு இருக்கிறதா? நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாதனைகளிலே நாம் எவ்வளோ சம்பாதனையை நாம் முழுமையாக செலவு பண்ணுகிறோமா, இல்லை அதை கொஞ்சம் சேவ் பண்ணுகிற ஒரு காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ நமக்கு இன்றைக்கு பகைத்தறிவு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஊழியங்களிலும் நமக்கு ஒரு பகைத்தறிவு அவசியமாக இருக்கிறது.
இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்பொழுது அநேக உபதேசங்கள் இந்த நாட்களிலே வந்து கொண்டிருக்கிறது. திருச்சபைக்குள்ளே அநேக உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உபதேசங்கள் வரும்பொழுது அது கண்டு நம் சந்தோஷப்படுகிறோம், சில நேரங்களில் உற்சாகப்படுகிறோம். ஆனால் அந்த உபதேசங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியாக இருக்கிறதா, அது கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்ப்பதில்லை. நமக்கு அநேக நேரங்களிலே அதை குறித்து ஒரு பகுத்தறிவு இல்லாத ஒரு காரியம் காணப்படுகிறது என்று சொல்லி தெளிவாக நாம் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று பார்ப்போம். ஆர் வி லிவிங் soberly? In other words, are you living a life of discernment and sound mind? உங்களுக்குள்ள ஒரு discernment இருக்குதா? உங்களுக்குள்ள ஒவ்வொரு தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது do you have sound mind என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். When I looked at the word discernment, in Tamil it says பகுத்தறிவு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. sound mindக்கு தெளிந்த புத்தி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் மிகவும் அவசியமா இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பகுத்தறிவும் தெளிந்த புத்தியும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். நீங்க லூக்காவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு குறிப்பிட்ட ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மனிதன் பிசாசினாலே பாதிக்கப்பட்டு அவன் தனிமையாக வாழுகிற ஒரு சூழ்நிலை. வேதம் அவனை குறித்து இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எந்த ஒரு வஸ்திரமும் போடாமல் அவன் எல்லா மனிதர்களாலும் புறக்கணிக்கப்பட்டு தனிமையாக வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். எல்லா ஜனங்களும் அவர்கிட்ட வருவதற்கு பயப்படுகிற ஒரு பயந்து இருந்தாங்க. அவங்ககிட்ட யாருமே பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மனுஷன் தனிமையாக வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட மனுஷனை இயேசு கிறிஸ்துவானவர் தேடி அவனிடத்தில் போய் அவனை முற்றிலுமாக அந்த பிசாசுகளின் பிடியிலிருந்து ஆண்டவர் அவனை விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே லூக்காவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. When Jesus found the man out of whom the devils were departed, they found him sitting at the feet of Jesus, clothed in his right mind, and they were afraid. இந்த மனுஷன் பிசாசினாலே பாதிக்கப்பட்டு இருந்தார். அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்துவானவர் தேடி வந்து அவனை முற்றிலுமாக அந்த பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவர் அவனை முற்றிலுமாக விடுதலை செய்தார். அதுக்கு பின்பாக நீங்க பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவன் சரியான துணிமணியை போட்டு அவன் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. He put on the clothes and he sat at the feet of Jesus in his right mind. தெளிவான புத்தியோடு கூட தெளிந்த புத்தியோடு கூட அவன் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த தெளிந்த புத்தி மிகவும் மிகவும் அவசியமா இருக்கிறது. We must have sound mind in our life. We must have discernment to discern the things that are happening in our life and around us. வேதத்தில் நீங்கள் அநேக இடங்களை நீங்கள் பார்க்கும்போது கூடி வேதம் தெளிவாக சொல்லுகிறது that we must live soberly. For example, in Titus 2 and verse 2, when Paul gives instruction to the aged men, வயசான ஜனங்களுக்கு அவர் ஆலோசனை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் பொழுது he says you must live soberly என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். Titus 2:5 instruction was given to the younger women to live soberly. In other words, to live a self-controlled life. In Titus 2:6 instruction was given to the young men to be sober. In 1 Timothy chapter 3 verse number 11 instruction was given to the wife to be sober. So the Bible repeatedly says that we must live a life of sober. ஒரு பகுத்தறிவோடு கூட நாம் வாழ வேண்டும். நாம் தெளிந்த புத்தியோடு கூட நாம் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. Today we would be addressing 3 questions. இன்றைக்கு நாம் 3 கேள்விகளை முக்கியமாக நாம் பார்க்க போகிறோம். அந்த 3 கேள்விகள் இதா இருக்கிறது. Why we need discernment and sound mind? Number 2, where do we need discernment and sound mind? Number 3, how can we get discernment and sound mind? இந்த 3 கேள்விகளை நாம் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக நாம் பார்க்க போகிறோம். So we are going to look at each question and I'm going to give you 3 reasons in each question. ஒவ்வொரு கேள்விகளிலும் 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். So why we need discernment and sound mind? Number 1, because we have to make choices every day. ஒவ்வொரு நாளும் நாம் தீர்மானங்கள் எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனால நமக்கு பகுத்தறிவு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. நமக்கு தெளிந்த புத்தி மிகவும் மிகவும் அவசியமா இருக்கிறது. Not only have we to make choices, but we have conflicting choices every day. ஒவ்வொரு நாளும் நாம் தீர்மானங்கள் எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. உதாரணமாக மத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி வனாந்தரத்துக்கு
ஆவினாலே கொண்டு போகப்பட்டு பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. When the devil tempted Jesus by asking him to turn the stones to bread, Jesus replied, man shall not live by bread alone, but by every word that proceeds by the mouth of God. Now if you look at that statement very carefully, Jesus had to discern and he had to make a decision whether he is going to obey the enemy or whether he is going to obey God. And Jesus, because he had discernment, he made the right decision. He did not fall into the trap of the enemy. Hallelujah. தொடர்ந்து நீங்க முழு அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசை தேவனுடைய வார்த்தையினாலே மேல் கொண்டார் என்று சொல்லி நாம் தெளிவாக நாம் பார்க்க முடியும். இன்னொரு வார்த்தையில் சொன்னால் அவருக்கு பகைத்தறிவு இருந்தது என்று சொல்லி பார்க்க முடியும். அவரால் சரியான தீர்மானங்கள் எடுக்க முடிந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். We are able to know that Jesus had discernment and he had sound mind, and because of that he was able to take right decisions and able to overcome the enemy. இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கிங் ரெஹோபோம் என்ற ஒரு மனிதனுடைய குறித்து நீங்கள் படித்திருப்பீங்க. கிங் ரெஹோபோம் யார் என்று சொன்னீங்கன்னா he was Solomon's son. ஆனா ஒரு நாள் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ரெஹோபோம் இடத்துல வந்துட்டு ஒரு பிரச்சனையோட கூட வரும்பொழுது ரெஹோபோம் என்ன பண்றாரு என்று சொன்னீங்கன்னா, சாலமன் காலத்தில் சாலமனுக்கு ஆலோசனை சொல்வதற்கு நிறைய பேர் வயசான ஜனங்கள் எல்டர்லி பீப்புள் இருந்தாங்க. அவங்க இடத்தில் இந்த ரெஹோபோம் சில ஆலோசனைகளை கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையோட கூட ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, என்ன செய்யணும் என்று சொல்லி அந்த எல்டர்ஸ் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறாருங்க. அப்போ அந்த எல்டர்ஸுங்க சில ஆலோசனைகளை சொல்றாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்காகவே வாழ்வாங்க, அவங்க வந்து நீங்க சொல்லுகிறபடி அவங்க வாழ்வாங்க என்று சொல்லி ஆலோசனை கொடுக்குறாங்க. ரெண்டாவதாக இந்த கிங் ரெஹோபோம் என்ன பண்றாரு சொன்னீங்கன்னா, அவனுடைய நண்பர்கள் who are very young, who are inexperienced, அவங்க இடத்திலும் போய் சில ஆலோசனைகளை கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த யங் பீப்புள் என்ன சொல்றாங்க சொன்னீங்கன்னா, நீங்க அவங்களோட பேச்சு எதுவும் கேட்க தேவையில்லை, உனக்கு என்ன இஷ்டமா இருக்குது நீ அதன்படி என்ன பண்ணணும், ஆளுகை செய்யணும் என்று சொல்லி தவறான ஆலோசனைகளை கொடுக்கிறாங்க. ரெஹோபோம் அந்த யங் பீப்புள் அவங்களுடைய நண்பர்களுடைய ஆலோசனை கேட்டு அந்த காரியங்களை செய்வதை நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். This can be seen in the book of 2 Chronicles chapter 10. இல்ல நீங்க இத படிக்க முடியும். நடந்த காரியம் என்னவென்று சொன்னீங்கன்னா, there was literally a rebellion because Rehoboam listened to bad counsel. Israel rebelled against Rehoboam. Israel and Judah was divided because of this one particular decision. இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன சொன்னீங்கன்னா, because we have to make choices every day, we need discernment and we need sound mind. Hallelujah. Secondly, evil never presents itself as evil. Evil never presents itself as evil. Kindly turn your Bibles to Matthew chapter 10 verse number 16. இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார். I am sending you out like a sheep among wolves. Therefore be as shrewd as snakes and as innocent as doves. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை எங்கே அனுப்புகிறேன், ஓநாயின் மத்தியிலே நான் உங்களை அனுப்புகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா அதே நேரத்தில் மத்தேயு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, watch out for false prophets, they come to you in sheep's clothing but inwardly they are ferocious wolves. இந்த ரெண்டு வசனத்தை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஆண்டவர் அவருடைய மக்கள்களை அனுப்புகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீங்க வந்துட்டு you are like sheep. ஆனா நான் எங்க அனுப்புகிறேன்னு சொன்னீங்கன்னா I am sending you in the midst of wolves என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனா இந்த மத்தேயு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு சொன்னீங்கன்னா, இந்த wolves வந்துட்டு wolves-ஓட வேஷத்திலே வர மாட்டாங்களா, இந்த wolves-கள் என்ன பண்ணுவாங்க சொன்னீங்கன்னா அவங்க sheep-ஓட clothing-ல வருவாங்க. That means it is impossible to find out whether they are sheep or they are wolves until you and me have discernment. சரியான ஒரு பகைத்தறிவு நமக்கு இல்லை என்று சொன்னீங்கன்னா நம்மால நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது whether it is a sheep or whether it is a wolf. இன்றைக்கு அநேக ஜனங்கள் வந்துட்டு they are like wolves but they come in sheep's clothing to destroy people. அநேக ஜனங்களே வந்துட்டு முற்றிலுமாக அவங்களை வந்துட்டு அவங்களை அட்வான்டேஜ் எடுக்கும்படியாக, அவங்களுடைய காரியங்களை அபகரிக்கும்படியாக, அவங்களை தவறான காரியத்துக்குள்ளே நடத்தும்படியாக அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஓனாவை போல வராமல் அவர்கள் ஷீப்போட க்ளோதிங்கை போட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். So we need discernment. We need the help of the Holy Spirit to discern people. So evil
never presents itself as evil. Therefore, we need discernment and sound mind. Thirdly, every decision we make has consequences. Every decision we make has consequences. நீங்க ஈசாவோட வாழ்க்கை நீங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஈசா யாருன்னு சொன்னீங்கன்னா ஈசாக்கோட முதல் பிள்ளை. ஈசாக்கோட எல்லா ஆசீர்வாதங்கள் ஈசாக்கு தான் வந்திருக்கணுங்க. ஆனா ஒரு நாள் ஈசா மிகவும் பசியா இருக்கும் பொழுது அவனுடைய புத்திர ஸ்வீகாரத்தை அவர் என்ன பண்றாரு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடுக்காக என்ன பண்றாங்களா யாக்கோபின் இடத்தில் அது வித்து போடுகிறது நாம் பார்க்கிறோம். நீங்க எபிரேயரின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த ஈசாவை குறித்து இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. Even though he sought the blessing with tears, he could not change what he had done. சில நேரங்களில் சில தீர்மானங்கள் நம்ம எடுக்கும் பொழுது அதோட கான்சிக்வன்சஸ், அதோட விளைவுகள் என்ன இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாதுங்க. நம்ம ஏதோ கேர்லெஸ்ஸா அந்த காரியங்களை செய்து விடுகிறோம், பரவாயில்ல என்று சொல்லி நம்ம செய்து விடுகிறோம். ஆனா அதோட விளைவுகள், அதோட ரிசல்ட்டுகள் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறது, even though Esau repented with tears, but he could not change what he had done. What he had done, அவர் செய்தது அது மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணவே முடியலங்க. யாக்கோப் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று நாம் சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு உதாரணத்தை வேதத்தில் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். யூதாஸ் இஸ்காரியோத் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவோட சீஷனுடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமாக. இயேசு கிறிஸ்துவானவர் வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இப்படியாக எழுதப்பட்டிருக்குது, அவர் ராவெல்லாம் ஜெபம் பண்ணி தான் 12 சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டாரா. அந்த 12 சீஷர்ல ஒருத்தர் யாருன்னு சொன்னீங்கன்னா அந்த யூதாஸ் இஸ்காரியோத். இந்த யூதாஸ் இஸ்காரியோத்தையும் கர்த்தர் பயன்படுத்தினார் என்று சொல்லி அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த யூதாஸ் இஸ்காரியோத்துக்குள்ள சில வேற காரியங்கள், சில வேற எண்ணங்கள், சில வேற ஆசைகள் இருந்தது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் பணத்துக்காக காட்டி கொடுத்துத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்க யூதாஸ் இஸ்காரியோத்துடைய முடிவை குறித்து நீங்கள் வாசித்திருப்பீங்க. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, he set everything right and he went and hanged himself. எல்லாத்தையும் சரி பண்ணி அவர் என்ன பண்ணிட்டார்னா போய் தற்கொலை பண்ணிட்டார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யூதாஸ் இஸ்காரியோத்துடைய வாழ்க்கையை குறித்து சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர் இயேசு அவரை தெரிந்து கொள்ளும் பொழுது அவருக்குள்ள எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். இயேசு என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி சந்தோஷத்தோடு வந்திருப்பார். இயேசுவோடு கூட இந்த 3 வருடங்கள் அவர் ஊழியங்கள் எல்லாம் செய்யும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக ஊழியங்கள் செய்திருப்பாருங்க. எவ்வளோ அற்புதங்கள் இந்த மனிதன் மூலியமாக கூட ஆண்டவர் செய்திருப்பார் என்று சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனாலும் யூதாஸோட முடிவு இப்படியாக இருக்கும் என்று சொல்லி யூதாஸும் யோசித்திருக்க முடியாதுங்க. He never thought that his end would end like that. Hallelujah. So every decision we make has consequences. We need discernment. We need sound mind to make the right decisions. Hallelujah. Hallelujah. I believe இந்த 3 காரியங்களை குறித்து நானும் நீயும் கவனமா இருக்கும். I want to recap what we looked in the first question. முதல் கேள்வியை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். Why we need discernment and sound mind? We looked at 3 reasons. Number 1, because we have to make choices every day. Number 2, evil will never present itself as evil. Number 3, every decision we make has consequences. Hallelujah. Now let us look at the second question. இரண்டாவது கேள்வியை நாம் பார்ப்போமாக. Where do we need discernment and sound mind? Where do we need discernment and sound mind? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. Test everything, hold fast what is good, abstain from every form of evil. எல்லா காரியத்தையும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நல்ல காரியங்களை நம்ம என்ன பண்ண வேண்டுமா, அது நம்ம ஹோல்ட் பண்ண வேண்டுமா, பொல்லாதான காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. So where do we need discernment and sound mind? In 3 areas. 3 இடத்துல நமக்கு டிசர்ன்மென்ட்டும் சவுண்ட் மைண்ட், தெளிந்த புத்தியும் அவசியமா இருக்கிறது. Number 1, in knowing and judging people. In knowing and judging people. I want you to imagine with me as you listen to God's word today. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுதே நீங்கள் என்னோடு கூட நீங்கள் யோசிக்கும்படியாக, சிந்திக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் ஃபாரோவை குறித்து நாம் படிக்கிறோம்.
அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட வாலிபனை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோசேப் என்று சொல்லுகிற ஒரு வாலிபன், அவன் தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே விற்கப்பட்டு அவன் எகிப்தில் வந்துட்டு ஒரு அடிமையாக அவன் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் ஒரு ஆஃபீஸருடைய வீட்டில் கொஞ்ச நாட்கள் வேலை செய்தான். அந்த வேலை செய்கிற இடத்துல கூடி அவன் எல்லா காலத்திலும் அவன் சக்சஸை பார்த்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் அந்த வீட்டில் அவன் செய்யாத ஒரு தவறுக்காக அவனை ஜெயிலில் போட்டாங்க என்று சொல்லியும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அந்த எகிப்து ராஜ்யத்துடைய ராஜா ஃபாரோக்கு வந்துட்டு ஒரு சொப்னம் வந்தது. அந்த சொப்னம் வரும்பொழுது அந்த சொப்னத்துடைய அர்த்தத்தை யாருனாலும் சொல்ல முடியல. அங்கே இருக்கிற எல்லா மெஜிஷியன்ஸ், அங்க இருக்கிற எல்லா ஞானிகளையும் இந்த ஃபாரோ வந்து கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த ஒரு ட்ரீமோட வியாக்கியானம் என்ன அர்த்தம் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லுங்க என்று சொல்லும்போது யாருனாலும் சரியாக பதில் கொடுக்க முடிகிறது இல்லை. ஆனா யோசேப்பை அந்த இடத்துல கூப்பிட்டு வராங்க. யோசேப்பு அந்த இடத்துல கூப்பிட்டு வரும்பொழுது யோசேப்பு தேவனுடைய கிருபையினாலே அந்த சொப்னத்துடைய வியாக்கியானத்தை கொடுக்கிறார். வரப்போகிற பஞ்சத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சொப்னத்துடைய வியாக்கியானம் கேட்ட உடனே ஃபாரோ வந்துட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு ஒரு காரியத்தை யோசேப்பை குறித்து சொல்றது நாம் பார்க்கிறோம். உங்க வேத புஸ்தகத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் 38 வசனத்தில் திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். Kindly turn your Bibles to Genesis chapter 41 verse number 38. Pharaoh asked them, can we find anyone like this man, one in whom is the Spirit of God? Please listen to this statement. Pharaoh asked them, can we find anyone like this man, one in whom is the Spirit of God? ஒரு நிமிடத்துக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். Imagine if Pharaoh would have rejected Joseph because of his background. ஒருவேளை Pharaoh வந்துட்டு யோசேப்பை ரிஜெக்ட் பண்ணியிருந்தா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த சொப்னம் வந்த பின்பு அங்க இருக்கிற அந்த ஜனம் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஜெயிலில் இருக்கிறான், நான் ஜெயிலில் இருக்கும் பொழுது அவர் எனக்கு வந்துட்டு எனக்கு ஒரு சொப்னம் வந்த பொழுது எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் என்று சொல்லும் பொழுது ஃபாரோ வந்து அந்த ஆலோசனை எடுக்காமல் ஜோசப்பை ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்கள். Joseph was very young, he was inexperienced, he had a court case against him, but Pharaoh chose to listen to him. ஃபாரோ வந்துட்டு இந்த யோசேப் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். He was able to discern something about Joseph. Now when you look at the Pharaoh, இந்த ஃபாரோ ஆனவர் கர்த்தரை விசுவாசிக்கின்ற ஒரு மனிதன் கிடையாது. He is a person who does not believe in the living God. But he had something that many of us sometimes don't have. He had discernment. In verse number 38 he says, can we find anyone like this man, one in whom is the Spirit of God? Hallelujah. இந்த இடத்தில் ஃபாரோவுக்கு ஒரு பகுத்தறிவு இருந்தது, அவனுக்குள்ள ஒரு தெளிந்த புத்தி இருந்ததுன்னு சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை ஜோசப்பை ஃபாரோ வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் அந்த பஞ்ச காலத்தில் எகிப்தில் இருக்கிற மக்கள்கள் எல்லா ஜனங்களும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அன்றைக்கு யோசேப் சொன்ன ஆலோசனையை ஃபாரோ கேட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். He had a discernment to find out whether the meaning of the dream is correct or wrong. Hallelujah. He not only discerned, but he also had the sound mind to appoint Joseph as an officer next to him. Hallelujah. Hallelujah. இரண்டாவதாக இன்னொரு உதாரணத்தை உங்களுடைய சமூகத்தில் நான் வைக்க ஆசைப்படுகிறேன். Now everybody knows about Samuel. Samuel was a prophet. தேவனால் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் வல்லமையாக சாமுவேலை பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாள் இஸ்ரவேல் முதல் ராஜாவை ஆண்டவர் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணி இரண்டாவது ராஜாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை ஜெஸ்ஸி என்ற மனிதனுடைய வீட்டுக்குள்ள அனுப்புகிறார். So Samuel goes to Jesse's house and he tells to him, bring all your sons. The Lord is going to choose one of your sons as the next ruler, as the next king of Israel. என்று சொல்லி ஒவ்வொரு ஜெஸ்ஸியோட பிள்ளைகளை ஒன்னா கூப்பிட்டு வராங்க. One by one they all come and Samuel the prophet looks externally, அவங்களோட வெளிப்புறமா பார்த்து இவர்தான் இருப்பாரோ என்று அவர் யோசிக்கிறாருங்க. And then finally the Lord tells, not anyone, நீ பார்த்த யாருமே செலக்ட் ஆகல, but there is one boy whom Jesse has forgotten.
he is outside taking care of his sheep. அவனை கூப்பிட்டு வா என்று சொல்றாங்க. And then they bring David in. When David comes into the scene, Samuel actually is disappointed because David did not match up to Samuel's thinking. சாமுவேல் என்ன யோசித்தாரோ அதே மாதிரி தாவீது இருக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாருங்க, இவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருப்பான் என்று சொல்லி. Now I want you to think about the person of Pharaoh, who is a non-believer according to us, who does not know the living God, and Samuel the prophet, who knows the living God. இந்த ரெண்டு பேரை கொஞ்சம் கம்பேர் பண்ணி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். Pharaoh was not a believer in the living God, but we find that he had discernment and he had sound mind. He was able to make the right decision. Samuel, in this instance, இந்த ஒரு காரியத்தில் Samuel missed. He was not able to discern properly. He looked externally. அவர் வெளிப்புறமாக பார்த்து இவர் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருப்பாரோ என்று யோசித்தார். ஆனா he was totally wrong. He was totally wrong. So we need discernment and sound mind to know and judge people. Hallelujah. Without discernment, two things can happen. நமக்கு பகைத்தறிவு இல்லை என்று சொன்னீங்கன்னா ரெண்டு காரியங்கள் நடக்கும். We can lean on the wrong people. Secondly, we may lose the right people. Please listen to me. Without discernment, two things can happen. We can lean on the wrong people. Secondly, we may lose the right people. Hallelujah. Hallelujah. So to know and judge people, we need discernment and sound mind. Secondly, to see the end from the beginning. To see the end from the beginning. முடிவை வந்துட்டு ஆரம்பத்திலே நம்மளாலே பார்க்க முடியணும். உபாகத்தின் புத்தகம் 32 அதிகாரம் 29 வசனத்தை வாசியுங்கள். Kindly turn your Bibles to Deuteronomy chapter 32 and verse number 29. It says, if only they were wise and would understand this and discern what their end will be. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே முடிவு என்னவா இருக்கும் என்று சொல்லி யோசிக்க வேண்டும். ஒரு வேலைக்கு போகிறோம், அதோட முடிவு என்னவா இருக்கும் என்று சொல்லி யோசிக்க வேண்டும். ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம், அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக யோசிக்க வேண்டும், அதோட முடிவு என்னவா இருக்கும், இது கர்த்தருடைய சித்தமா என்று சொல்லி கேட்டு நாம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. லோத் என்ற மனிதனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். He was a relative of Abraham. ஆபிரகாமுக்கு ஒரு ரிலேட்டிவா இருந்தாருங்க. நீங்க அந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கல. ஆனா ஆபிரகாமுட ஷெப்பர்ட்ஸ்களுக்கும் ஹர்ட்ஸ்மென்ஸ்களுக்கும் லோத்துடைய ஹர்ட்ஸ்மென்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா இருந்தது. அந்த பிரச்சனையின் நிமித்தமாக லோத் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். என்ன தீர்மானத்தை எடுக்கிறார்? நல்லா பச்சையாக காணப்படுகிறார், நல்ல பூமியை அவர் தெரிந்து கொள்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் எந்த பூமியை தெரிந்து கொண்டார் என்று சொன்னீங்கன்னா, அவர் சோதாம் கொமாராவை அவர் தெரிந்து கொண்டார். அந்த பூமியானது அவருடைய கண்களுக்கு எப்படியாக இருந்தது சொன்னீங்கன்னா, ஆண்டவருடைய தோட்டத்தை போல இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து நீங்கள் வேதத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த பூமியை, சோதாம் கொமாராவை ஆண்டவர் அக்கினினாலே எரித்து போட்டார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது நிமித்தமாக லோத்தும் லோத்துடைய குடும்பமும் அநேக கஷ்டத்துக்குள்ளே கடந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். லோத்துடைய மனைவியானவள் உப்பு தூணாக மாறிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, லோத்துடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் விசேஷ விதமாக அவர்கள் தவறான காரியத்தை செய்து சாபத்தை தேடிக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் லோத்துடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். Please take time to think about Lot. Did Lot think that he will have such an ending? அவருடைய முடிவு இப்படியாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் யோசித்திருப்பாரா என்று யோசித்து பாருங்கள். What did Lot lack? லோத்துக்கு என்ன இருக்கலங்க? He lacked discernment and sound mind. He lacked discernment and sound mind. So my friend, we need discernment and sound mind to see the end from the beginning. Number 3, to see the possibilities that is coming towards you. To see the possibilities that is coming towards you. ஜோனாவின் புத்தகம் 2 அதிகாரம் 8 வசனம் இப்படியாக சொல்கிறது. The book of Jonah chapter 2 verse number 8 says, they that observe lying vanities forsake their own mercy. They that observe
lying vanities forsake their own mercy. அப்படி என்றால் தேவனுடைய கிருபை அவங்களுக்கு நேராக வருகிறது, ஆனால் தேவனுடைய கிருபை அவங்களுக்கு நேராக வருகிறது என்று சொல்லி அவங்களால டிசர்ன் பண்ண முடிகிறது இல்லை, அவங்களால பார்க்கவும் முடியுதில்லை. அதுக்கு பதிலாக they turn towards lying vanities, மாயமான காரியத்துக்கு நேராக அவர்கள் சென்று விடுகிறார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. When we read the Bible, we find 3 women who had discernment and sound mind. இந்த 3 பேரும் அவருடைய பேர்கள் R என்ற லெட்டர்ல ஆரம்பிக்கிறது. ரெபேக்கா, ரஹாப் and ரூத். இந்த 3 பேருடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா they were all Gentile. அவங்க யூத மக்கள்கள் கிடையாது. They were all Gentile, but they had one thing, they had discernment. They had discernment. They made the right choices at the right time, and God used them as a powerful witness. தேவன் அவங்களை வல்லமையான ஒரு கருவியாக கர்த்தர் அவங்களை பயன்படுத்தினார் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக பார்க்க முடியும். So this morning we have addressed the second question, where do we need discernment and sound mind? 3 reasons I gave you. 3 reasonsகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். Number 1, in knowing and judging people. Number 2, to see the end from the beginning. Number 3, to see the possibilities that is coming towards you. In the வேளையில கூட we will look at the last question. How can we get discernment and sound mind? எவ்வளவு பேருக்கு ஆண்டவரே எனக்கு பகைத்தறிவு தேவை, எனக்கு ஞானம் தேவை என்று நீங்க சொல்றீங்க? Do you need discernment? Do you need sound mind to make right decisions at the right time? 3 reasons, 3 suggestions that I want to give. Number 1, store God's word in your heart. Store God's word in your heart. இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் scripture must be preserved in your heart. Hallelujah. சங்கீதம் 119 அதிகாரம் 66 வசனம் சொல்கிறது, teach me knowledge and good judgment, for I trust your commandments. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது ஆண்டவருடைய ஞானத்தையும் சரியான ஜட்ஜ்மென்ட் செய்யும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். Psalm 119 verse number 11 says, I have hidden your word in my heart that I might not sin against you. ஆண்டவருடைய வார்த்தை நான் என்ன பண்ணிக்கிறேன், என் இருதயத்துக்குள் நான் வைத்திருக்கிறேன். எதுக்காக வைத்திருக்கிறேன்? உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு. So my friend, it is important that we preserve God's word in our heart. நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. முழு 119 சங்கீதத்தை நீங்கள் வாசித்தால் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமா இருக்குது சொல்லி நாம் படிக்க முடியும். Store God's word in your heart. Give importance to God's word. தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள், தேவனுடைய வார்த்தையை படியுங்கள், தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்பர் 2, sincere prayer. Sincere prayer. தானியேலின் புத்தகத்தில் நேபுகாத்நேசர் என்ற ராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ட்ரீமை வந்துட்டு யாருனாலும் சொல்ல முடியல. இந்த மனுஷனுடைய வாழ்க்கை நான் பார்க்கும்பொழுது, இந்த நேபுகாத்நேசர் என்ற ராஜாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது இவர் ஒரு வித்தியாசமான ராஜாவா இருக்கிறார். ஆதியாகத்தில் ஒரு ராஜா, ஒரு ஃபேரோக்கு வந்து ஒரு ட்ரீம் வந்தது. அந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது அவர் ட்ரீமை சொன்னாருங்க. அந்த ட்ரீமை சொன்ன பின்பு அந்த ட்ரீமோட அர்த்தத்தை அவர் கேட்டாருங்க. ஆனா இந்த நேபுகாத்நேசர் எப்படிப்பட்ட ராஜா என்று சொன்னீங்கன்னா, அவர் ட்ரீமே சொல்லவில்லை. அவருடைய ராஜ்யத்துக்கு இருக்கிற எல்லா வைஸ் மேனை கூப்பிட்டு அவர் சொல்றாருங்க, நீங்க முதலாவது எனக்கு வந்த ட்ரீமை நீங்க சொல்லுங்க. நீங்க யோசித்து பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும். யாருன்னா முன்னால வருவாங்களா ட்ரீம் சொல்வதுக்கு? எல்லாம் பயத்தோடு இருப்பாங்க. ஏன்னா தப்பா சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட முடிவு அங்கே ஆயிடும். எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்க. முதலாவது இந்த ராஜா சொல்றாரு, ட்ரீம் சொல்லுங்க, tell me my dream, and then if the dream is right, tell me the interpretation of the dream. அந்த ட்ரீம் சரியா சொன்னீங்கன்னா அதுக்கு பின்பு நீங்க என்ன பண்ண வேண்டுமா, அந்த ட்ரீமோட அர்த்தத்தையும் எனக்கு சொல்ல வேண்டும். Everybody in that nation, அந்த ராஜ்யத்துல இருக்கிற எல்லா வைஸ் மேன், அங்க இருக்கிற எல்லா மெஜிஷியன்ஸ், அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் பயந்து கொண்டிருக்கிறாங்க என்ன நடக்குமோ என்று சொல்லி. The Bible, if you read in chapter 2, Nebuchadnezzar got so angry that he told, execute all the wise men in Babylon. அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பண்ண வேண்டுமா, நீங்க எக்ஸிக்யூட் பண்ண வேண்டும், எல்லாத்தையும் சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்றாருங்க, ஒரு ஆர்டரை கொடுக்கிறாருங்க. அந்த நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தானியேல் போய் என்ன பண்றாருங்களா, நேபுகாத்நேசர் இடத்துல போய் கேட்கிறாருங்க, give me some time, எனக்கு கொஞ்சம் நேரத்தை நீங்க கொடுங்க, I will tell you the dream and the interpretation of the dream.
நீங்க அந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்க, முழுமையாக நீங்க வாசித்தீங்கன்னா, தானியேல் போய் என்ன பண்றாரு சொன்னீங்கன்னா, அவருடைய நண்பர்களை கூப்பிட்டு என்ன பண்றாருங்களா, he urged them to plead for mercy from the God of heaven concerning this mystery. அவர் போய் என்ன பண்றாங்க, அவருடைய நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்றாருங்களா, வானத்தை படைத்த தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கலாம் என்று சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தி, தேவன் என்ன ட்ரீமை வந்துட்டு நேபுகாத்நேசர் கொடுத்திருக்காரு என்று சொல்லி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் ஜெபித்தார்கள். They sincerely prayed for God to reveal the dream. God not only revealed the dream, but he also gave the meaning of the dream. Hallelujah, hallelujah. So when we sincerely pray, God gives us discernment and he helps us to make the right decisions. Thirdly, be sensitive to the prompting of the Holy Spirit. Be sensitive to the prompting of the Holy Spirit. ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, those who are led by the Spirit of God are the children of God. பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஜனங்கள் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். Hallelujah. You must be sensitive to be led by the Holy Spirit. நீங்க இயேசுவுடைய வாழ்க்கையில நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு காரியத்தை தெளிவாக நீங்க பார்க்க முடியும். Jesus was sensitive to the prompting of the Holy Spirit. இன்னொரு மனுஷனை குறித்து அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 26 லிருந்து 40ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, பிலிப் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. The Bible says he was sensitive to the prompting of the Holy Spirit. ஆவியானவர் ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது பிலிப்பானவர் ஆவியானவர் சொன்னபடியே அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரித்திரத்தை நீங்கள் வாசித்தால் அந்த ஒரு கீழ்ப்படிதல் அந்த தேசத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So my friend, if we want discernment and if we want sound mind, these are three things we must do. We must store God's word in our heart, we must sincerely pray, and we must be sensitive to the prompting of the Holy Spirit. I believe இந்த நாளின் செய்தியானது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். I believe the Holy Spirit will help you to think whether you are living a life of discernment. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெளிவோடு கூட நீங்கள் வாழ்க்கையை வாழ்றீங்களா, எப்படிப்பட்ட காலங்களில் நீங்கள் வாழ்றீங்க என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அறிவு இருக்குதா என்று சொல்லி யோசித்து பார்ப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். First Chronicles 12:32 says, the men of Issachar understood the times and knew what Israel should do. Men of Issachar understood the times and knew what Israel should do. My friend, do we understand what times we are living in? எப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் வாழுகிறோம் என்று நமக்கு தெரியுமா? தெரிஞ்சால் மாத்திரம் போதாதுங்க, நாம் சரியான தீர்மானங்களை எடுக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். Ephesians chapter 5:15-17 says, pay careful attention how you walk, not as unwise but as wise, redeeming the time because the days are evil. Therefore do not be foolish but understand what the Lord's will is. May God help each one of us to understand the times we are living in, to have discernment, to help us take right decisions. சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். May God bless you through this message. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தட்டும். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமாக. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூடி உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. The Bible says the grace of God is appeared to offer salvation so that we can say no to ungodliness and worldly passions, and to live self-controlled, upright and godly life in this present age, and also to wait for the blessed hope, the appearing of the glory of our great God and Savior Jesus Christ. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாளில் கூட கேட்டுக்கிற வார்த்தை அவங்களை பலப்படுத்தட்டும், அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.